ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் தாங்க வந்திருக்கு. கொஞ்ச நாளில் இதுக்கான ஆடி குண்டம் வந்து நடக்க போகுது. இந்த கோயிலை பற்றின சிறப்புகளும் 2025 ஆடி குண்டம் திருவிழா பற்றின விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி போகிற கோயிலில் வருஷத்துக்கு 15,000க்கும் அதிகமான கெடை வந்து வெட்டுறாங்க. பில்லி சூனியம் இதனால் பாதிப்பு அடைஞ்சவங்க இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்து அம்மனை மனம் உருகி வேண்டினா அந்த கோளாறு எல்லாமே போயிடுங்க. ஆடி மாதம் நடக்கிற குண்டம் வந்து இங்கே மிகச்சிறப்பான திருவிழாங்க. இந்த கோவிலில் தட்டு காணிக்கைங்கிறதே கிடையாதுங்க. அப்படியே கொடுத்தாலும் அதை உண்டியில் தூக்கி போட்டுடுறாங்க. நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற வனபத்ரகாளி அம்மன் கோயில் தான் வந்திருக்கோம். போன வருஷம் வந்ததுக்கும் இந்த வருஷம் வந்ததுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. கோவிலை சுற்றியுமே ஒரு பெரிய சுற்றுச்சுவர் வந்து எழுப்பிட்டுருக்காங்க. அதுலேயும் முன்னாடி கட்டி வச்சிருந்த அந்த ராஜகோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராஜகோபுரம் போன வருஷம் பாதி லெவலில் தான் இருந்து இப்போ வந்து ஃபுல்லாகவே மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. இந்த ராஜகோபுரம் வழியாக தான் நம்ம இனிமேல் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சுற்றி வரவே வந்து உங்களுக்கு மதில் சுவர் எழுப்பியிருக்காங்க. சரி வாங்க, இந்த கோவில் பற்றின குண்டம் விவரமும் அப்புறம் இந்த கோவில் பற்றின சிறப்புகளும் இந்த வீடியோவில் பார்ப்போம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மேட்டுப்பாளையத்திலிருந்து மறுபடியும் ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தேக்கம்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற வனபத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்குங்க. இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு நிறைய பஸ்ஸும் இருக்குது, ஆட்டோ எதில் வேணாலும் வரலாங்க. ஒரு மிகப்பெரிய வளாகம் இருக்குது, நம்ம சொந்த வண்டியிலையுமே வந்து சேர்ந்துக்கலாம். இந்த வருஷம் ஆடி மாதம் நடக்கிற குண்டத்துக்கான வேலைகள் வேகமாக நடந்துட்டு வருது. அதுக்கான அந்த மரங்கள் எல்லாம் முன்னாடி போட்டுக்கிறதுமே பார்க்க முடியுதுங்க. பிரம்மாண்டமான அந்த ராஜகோபுரம் இந்த வருஷம் எழும்பி இருக்கிறதுமே நம்ம பார்க்க முடியுதுங்க. நம்மளோட பயணத்தில் நம்ம வனபத்ரகாளி அம்மன் கோவில் போகும்போது கோவில் முழுக்க சுற்றியுமே வந்து ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருந்ததுங்க. கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற ராஜகோபுரத்துக்கான பணிகளும் நடைபெற்றிருந்தது. அதே சமயத்தில் கோவிலை சுற்றியும் ராஜகோபுரம் வழியே போகிற மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான மதில் சுவருமே நடந்துட்டு இருந்தது. நம்ம கோவிலெலாம் தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற பவானி ஆற்றுக்கு தான் நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேண்டுதலுக்காக நம்ம மொட்டை போட போகிறோம். மொட்டை அடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக குளியலை போட்டுட்டு அப்புறம் ஆற்று விநாயகர் கோயில் போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம அம்மனை நம்ம தரிசனம் பண்ண போகிறோங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ மொட்டை போட்டதுக்கப்புறமா இங்கேயே ஒரு நீட்டான ஒரு பாத்ரூமே இருக்குங்க. ஸோ அதையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆற்று விநாயகர் கோவிலுக்கு ஆற்றுக்கு போகிறதுக்கான சூப்பரான ஒரு மண்டபம் மாதிரியே வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. போன தடவை நான் வந்தப்போ அப்போ தான் வேலை ஆரம்பிச்சிட்டு இருந்தது. கோவிலேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கூட தள்ளி இருக்கிற நம்ம பவானி ஆத்தங்கரைக்கு தான் நம்ம போக போகிறோங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துக்கு கீழே தான் வந்து இந்த ஆத்தங்கரையும் இந்த கோயிலுமே அமைஞ்சிருக்கு. சுற்றி வர பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசேல்னு மலைகள் சூழ மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாமே இங்கே நிறைஞ்சிருக்குது நீங்கள் பார்க்க முடியும். அதே சமயம் காடுகளுமே வந்து சுற்றி அங்கங்கே இருக்கிறதையுமே நம்ம பார்க்க முடியும். சரி வாங்க, ஆற்றுல தண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். சுழல்கள் நிறைஞ்ச இந்த பவானி ஆற்றுல வந்து தனியாக போய்க்கிது ஆபத்தை தேடிக்காதீங்க. நீங்கள் ஆற்றுக்குள்ளார போய் வரணுன்னா அந்த பரிசல் இருக்குது, பரிசல்காரங்கிட்ட சொல்லி நீங்கள் ஜாக்கிரதையாக
பரிசல் வழியாக ஒரு ரவுண்ட் அடித்து வரலாம். நம்ம போன டைமில் வெத்தலையில் சூடத்தை பருத்தி வச்சு அதை வந்து ஆற்றுல மிதக்க விட்ட ஒரு காட்சியுமே வந்து நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுதுங்க. ஆற்றுல குளிக்கிறவங்க அப்படி விருப்பப்படுறவங்க பாதுகாப்பாக குளிச்சுட்டு பக்கத்தில் ஒரு பைப்புமே இருக்குங்க. அந்த பைப்பில் நம்ம மறுபடியுமே ஒரு சின்னதாக குளியலை போட்டு அதுக்கப்புறமா ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அருமையான விநாயகரை நம்ம ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வனபத்திரகாளி அம்மன் கோயில் போகலாங்க. சரி வாங்க விநாயகரை முதல்ல தரிசனம் பண்ணுவோம். இந்த கோயிலை சுற்றி எப்படி இருக்குங்கிறது தான் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கோவிலில் பக்தர்கள் தங்கறதுக்கான அந்த மண்டபங்களுமே இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த கோயிலை பொதுவாகவே எல்லா விதமான வசதிகளையுமே பண்ணி வச்சுக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. நம்ம ஆத்தங்கரையிலேருந்து கோயிலுக்கு போகிற இடத்துல இந்த இடத்துல ஒரு சின்ன கோயிலுமே இருக்குது. அப்புறம் கோயிலோட தலைமரமான துரத்தி மரமே இருக்குது. குழந்தை மரம் வேணுங்கிறவங்க இந்த மரத்தோட கிளையில் நுனியில் கல்லை வச்சு தொட்டியில் கட்டி விடுறாங்க. காடுகள் நிறைஞ்ச பகுதியில் தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே ஏற்படுத்தி தன்னை நாடி வர்ற பக்தர்களோட குறைகளை தீர்த்து வர்றாங்க இந்த வனபத்திரகாளி அம்மனுங்க. இந்த கோவிலோட தல புராணம்னு பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு காலத்தில் சிவன்கிட்ட இருந்து பல வரங்களை வாங்கி தேவர்கள் முனிவர்கள் மக்களை எல்லாத்தையும் துன்புறுத்தி வந்திருக்கிறான் மகிஷாசுரன். இவனை அழிப்பதற்காக அம்பாள் வந்து சிவபெருமானை நினச்சி தியானம் செஞ்சு பூஜிக்கிறாங்க. பின்னாடி அந்த அசுரனை வந்து அழிக்கிறாங்க. பார்வதி தேவி வந்து சிவபெருமானை நினச்சி தியானம் செஞ்ச இடத்துல தான் வந்து அமைஞ்சிருக்குது இந்த வனபத்திரகாளி அம்மன் கோயிலுங்க. வனப்பகுதியில் இருக்குங்காட்டி தான் இதுக்கு பேர் வந்து வனபத்திரகாளி அம்மன் அப்படிங்கிற மாதிரி பேர் வந்திருக்குங்க. ஆரவள்ளி சூரவள்ளி கதையோடும் இந்த கோயில் வந்து தொடர்புடையதாக வந்து சொல்கிறாங்க. மந்திரம் சூன்யம் ஆகியவற்றால் கொடிய ஆட்சி செய்கிற ஆரவள்ளி சூரவள்ளி ஆகியோரை அடக்கிறதுக்காக பஞ்சபாண்டவர்களில் ஒருத்தரான பீமன் வந்து போகிறாப்படி. ஆனால் அவங்ககிட்ட சிறைப்படுறாப்படி. பின்னாடி அவரை வந்து கிருஷ்ணன் வந்து காப்பாற்றுறாப்படி. இதுக்கப்புறம் பாண்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண்களை அடக்கிறதுக்காக தங்களோட தங்கை மகனான அல்லிமுத்து வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவன் வந்து இங்கே இருக்கிற அம்மனை வழிபட்டு ஆரவள்ளி சூரவள்ளி பெண்களோட சாம்ராஜ்யத்தை தவிடி பொடியாக்குறாரு. அதனால் பயந்து போகிற ஆரவள்ளியோட மகளை அல்லிமுத்துவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவள் மூலமாக நஞ்சு கொடுத்து அல்லிமுத்துவை கொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிற அபிமன்யு வந்து வானுலகம் போய் அல்லிமுத்துவோட உயிரை வந்து மீட்டு வர்றாப்படி. நடந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படுற அல்லிமுத்து ரொம்ப கோவப்பட்டு ஆரவள்ளியை அடக்க புறப்பட்டு போகிறாப்படி. வழியில் பத்திரகாளி அம்மனை, அதாவது இந்த வனபத்திரகாளி அம்மனை வழிபட்டு அவங்களோட அருள் பெற்று ஆரவள்ளி சூரவள்ளி சாம்ராஜ்யத்தை மொத்தமாக வந்து அழிக்கிறாப்படிங்க. அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்தோடனே கருப்புசாமிக்கு ஒரு சின்ன கோயில் இருக்கிறதையும் அதுக்கு பக்கத்தில் வந்து பீமனுக்கான ஒரு சின்ன சிலையும் அதுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு பகாசுரனோட ஒரு பிரம்மாண்டமான சிலையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுங்க. இந்த இடத்துல நிறைய சினிமா ஷூட்டிங்குமே நடந்திருக்குங்க. வருஷம் ஆடி மாதம் 15 நாள் திருவிழா வந்து இந்த கோயிலில் நடக்குதுங்க. 36 அடி குண்டங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் வரைக்கும் இந்த குண்டத்தில் வந்து பங்கேற்கிறதா வந்து சொல்கிறாங்க. 2025 32வது ஆண்டு ஆடி குண்டம் விழா வந்து
ஜூலை மாதம் 22 பூச்சாட்டோடு ஆரம்பித்ததுங்க. ஜூலை 29 அதிகாலையில் 3 மணிக்கு பவானி ஆற்றுல அம்மன் அழைப்போம். அதை தொடர்ந்து 6 மணிக்கு குண்டம் இறங்குவாங்க. மிகச்சிறப்பாக இருக்குங்க. செம கூட்டமாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க தான் போய் கலந்துக்கணுங்க. இல்லைன்னா நீங்கள் மறுநாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ போகலாம். நம்ம பவானி ஆற்றுங்கரையிலேருந்து தான் நம்ம அந்த கோயிலை பார்த்துட்ருக்குங்க. பவானி ஆறு எவ்வளவு தெளிவாக போயிட்டுருக்கிறதையும் பாருங்களேன். மேற்கு தொடர்ச்சி மலைகளோட பேக்ட்ராப்பில் அட்டகாசமாக இருக்குது இந்த பகுதியே. ஆடி குண்டம் தான் இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்புங்க. அன்னைக்கு ஏகப்பட்ட கூட்டம் வரும். அதுபோக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அப்புறம் லீவு நாளான ஞாயிற்றுக்கிழமை நிறைய பக்தர்கள் வர்றதை நம்ம பார்க்க முடியுங்க. பூ கேட்குற வழக்கமே இந்த கோயிலில் இருக்குங்க. சிவப்பு வெள்ளை பூக்களை தனித்தனி பொட்டலங்களை போட்டு அதை அம்பாலோட காலடியில் போட்டு எடுத்து பார்க்கும்போது மனசில் எந்த பூவை நினைக்கிறாங்களோ அந்த பூ அம்பாள் உத்தரவு தந்துட்டு தான் ஒரு பெரிய நம்பிக்கைங்க. நம்மளோட குறைகளை களைஞ்சு நமக்கு நல்ல அருளை தர்ற இந்த சக்தி வாய்ந்த வனபத்ரகாளி அம்மன் கோயில் போங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க குண்டம் திருவிழாவுக்கு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மற்ற வீடியோஸும் பாருங்கள். நன்றி.